உண்மையிலே பெரும் வெட்கக்கேடாக இருக்குதுங்க. மாபெரும் வெட்கக்கேடாக இருக்கிறது. நாம் எங்கே தான் இருக்கிறோம், எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மை சுற்றி எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குது, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லோருடைய மனசுல இருக்குது, என் மனசுல இருக்குது. அது ஒரு முதல் சம்பவம். இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க கொல்கத்தா பயிற்சி டாக்டர் மாணவியுடைய அந்த பாலியல் வன்கொடுமை கொலை இந்தியாவை தாண்டி உலகம் அதிர 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 பெரும் சர்ச்சையை உண்டாகிட்டு இருக்கு, பெரும் போராட்டத்தை உண்டாகிட்டு இருக்கு. யாராலும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தகவலாக வந்துட்டு இருக்கு. சிபிஐ அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடவுளை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனி நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருடைய மனதிலும் ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, இப்போ தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மிக கொடுமையான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இரவு முறுக்க தூக்கமே வரல. அதனுடைய முழு விவரம் அறிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பெண் பிள்ளைகள் உண்டு. இப்போ அந்த நபர்களோட கேட்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா உங்கள் வீட்டில் பொண்டாட்டி இல்லையா, பெண் குழந்தைகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுது. இது என்ன ஒரு பெண்ணை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு பூமியில் நம்ம இருக்கிறோம். என்னங்க இது பெண்களுக்கு எதிரான இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு எங்கயா அரிப்பு எடுக்குது? ஏன் இப்படியான இது நடந்துகிட்டு இருக்கு? ஏன் உங்களுக்கு என்ன மிருகமா மாறுறீங்க? பெண்களை தானே இங்க நம்ம போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கிருஷ்ணகிரி சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்றேங்க. இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. இதுல தயவு செய்து யாரும் மத அரசியல் பூசாதீங்க. ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்றேன். நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மும்பை ஏன் மிகப்பெரிய வர்த்தக தலமா இருக்குது, பெரும் கோட்டீஸ்வரர்கள் இருக்காங்க. அவர் சொன்னார் சார், மும்பையில் யார் பழைக்க வந்தாலும் ஈஸியா பழைச்சிடலாம். இங்க சாதாரண ஆளுக்கு கூட ஒரு கணிசமான தொகை இருக்கும், அதுக்கேற்ற செலவே இருக்கும். உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஈஸியான ஒரு வழி கிடைச்சிடும். பெரும்பாலும் நல்ல வழின்னே வச்சுப்பீங்களேன். ஆனா பணம் கையில புரளும். அப்படியாப்பட்ட ஒரு நகரம் அது. இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய வர்த்தக நகரம். இதுக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த கதை அது உண்மையா பொய்யா அல்லது கற்பனை கதையா தாண்டி, ஒரு பெண், ஒரு 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 இளம் பெண், திருமணமாகாத பெண் ஒவ்வொரு ஊரா வரா. ஒவ்வொரு ஊர்லயும் பொழுது போன உடனே, அம்மா இந்த வீட்டில் நான் படுத்துக்கிட்டுமா, இந்த ஒரு இரவுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பெண் கேட்குறா. அங்கே இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ மென்சஸ் டைமாக இருக்கிற, வீட்டு தூரமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். ஐயோ, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். வீட்டு உள்ள ஒரு திண்ணை இருக்குது, அந்த திண்ணையில் வெறும் கட்டாத்தரையில் படுத்துட்டு நீயே காலையில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு போ, தீட்டு. இப்படி ஒவ்வொரு நகரமா சொல்ல, இந்த தென்னிந்தியா கூட அந்த பொண்ணு வந்துகிட்டே இருக்குது. எங்கேயுமே சேர்க்க மாட்டேன்றாங்க. ரொம்ப ஒரு பெரிய இதுவா இருக்குது. என்னையா அது ஒரு மென்சஸ் டைம், இதுக்கு ஏன் உள்ள சேர்க்க மாட்டேன்றாங்க? ஆகாது, தீட்டு, நாங்க குலதெய்வத்தை கும்பிடுறோம், எங்களுக்கு அந்த இது இருக்குது, இந்த இருக்குது, ஆச்சாரம் இருக்குது, அனுஷ்டானம் இருக்குது. இப்படியா அந்த பெண்ணை விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண் மும்பை மாநகருக்குள் சார் ஒரு வீட்டில் கதவை தட்டி கேட்குறா. கேட்ட உடனே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பெண் சொல்றா, நான் ஒரு வீட்டு தூரமா இருக்கிறேன், மென்சஸ் டைம் எனக்கு, உங்க வீட்டில் அனுமதிப்பீர்களா? அதுல என்ன இருக்கு? அது ஒரு இயற்கை தானே. அது ஒரு பெண்ணா பிறந்தவோ அது சந்திச்சுதான் ஆகணும். உடலில் உள்ள ஒரு கழிவு தானே அது, வரதானே போது. வாமா வாரா சாத்தினி படு, நீ நடு வீட்டிலே படுத்துக்கோ. பெண்களை சாமியா கும்பிடுற நாங்க அது ஏன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெண்கள் கருவறையில் போய் பூஜை செய்யக்கூடிய ஒரே கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபரம். அது வசந்த பாலன் அவருடைய படத்துல பிரமாதமா வச்சிருப்பாரு. இப்ப அந்த டாபிக் உள்ள பார்க்கணும். அங்க போன உடனே அந்த இளம் பெண்ணுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சான். வீட்டுல கூட்டு போய் உட்கார வச்சு குளிச்சுட்டு வான்னு சொல்லி நடு வீட்டுல பாய் தலகாணி போட்டு படுக்க வச்சு சாப்பாடு போட்டு காலைல எழுந்து போ ராசாத்தின்றாங்க. அந்த இடத்துல நான் நிரந்தரமா தங்கிறேன்னு சொல்லி நிரந்தரமாக மகாலட்சுமி அங்க உக்காந்துட்டாங்க மும்பையில. அதனால்தான் அது மிகப்பெரிய வர்த்தக மையமாக, செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடமாக, சாமானியர்கள் கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளமாக அது மாறிக்குன்னு ஒரு கதை. இப்படி ஒரு பெண்ணை ஒரு பக்கம் இப்படி போட்டுற ஒரு இடத்தில் பெண்ணிற்கு எதிரான ஒரு பாலியல் விஷயத்தை கேட்கும் போது எவ்வளவு கொடுமையா இருக்குதுங்க. கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூல், கிங்ஸ்லின்ற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல என்சிசி கேம்புக்காக 47 குழந்தைகளை அழைத்து செல்கிறார் ஒரு என்சிசி மாஸ்டர். 4 நாட்கள் சாப்பிட்டுட்டு என்சிசி பயிற்சி முடிச்சுட்டு அங்கேயே தங்கி இருக்கணும். அந்த 47 குழந்தைகளில் 12 பேர் பெண்கள். இந்த குழந்தைகள் தங்கிட்டு படிச்சுட்டு என்சிசி கேம்ப் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த என்சிசி மாஸ்டர் ஒரு நாள் இரவு ஒரு 3:30 மணிக்கு விடியற்காலை ஒரு 12 வயது பெண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம் ஹாலுக்கு கூட்டும் போயிட்டு என்ன சொன்னா, எது கொடுத்தான், எது என்ன பண்ணான்னு தெரியல. அந்த பிஞ்சுக்கு என்ன தெரிய போகுது? ஒரு வன்கொடுமை செய்து விட்டு மிரட்டி அமுச்சு விட்டுறோம். அந்த குழந்தைக்கு வயிற்று வலி, தீரா வயிற்று வலி நிற்கவே இல்லை. தன்னுடைய ஆசிரியரிடம் போய் சொல்லுது, விஷயத்தை லைட்டா சொல்லுது. அந்த ஆசிரியர் என்ன சொல்றா, நாட்டு வைத்தியம் சொல்றாவும். அன்னாச்சி பழம் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு சரியா போயிடும், உள்ள குழந்தைங்க நின்றுன போது. எவ்வளோ ஒரு கொடுமையான வார்த்தை. இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுது, அவன் பள்ளி முதல்வர்னு நினைக்கிறேன். இதே பதில் தான் வருது. குழந்தை அமைதியாக போய் வீட்டுக்கு போயிடுது. என்ன காரணம்னா, அது ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ற ஒரு குழந்தை. அப்பா அம்மா வேற ஒரு ஊரில் இருக்காங்க. தாத்தா பாட்டி வீட்டில் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் எங்கே கழனிக்காட்டு வேலைக்கு போகிறாங்க, வராங்க, அவங்க சுற்றிட்டு வராங்க. அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனால் வயிற்று வலி நிற்கலை அந்த குழந்தைக்கு. ஒரு வார இறுதியில் அப்பா அம்மாவும் குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. அந்த 12 வயது மகளை பார்க்கறதுக்கு வராங்க. வந்தவொடனே வயிற்று வலி நிற்கலை, உடல் உபாதைகள்லாம் சொல்லுது, அழகு. அந்த குழந்தை கண்ணீர் வருது. நிலைமைய தாய் புரிஞ்சுக்கிறா. சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்றாரு அந்த தந்தை. 1098க்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ண உடனே தான் இந்த விஷயம் பூதாகரமாக மாறுகிறது. அந்த நபர், அந்த என்சிசி மாஸ்டர், அவன் தப்பி ஓடிடுறான். அவன் யாருன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி, பேர் சிவராமன். ஓடி போயிடுறான். பரபரப்பாகுது. போலீஸுக்கு விஷயம் தெரியுது. டீம் இயங்க ஆரம்பிக்குது. போக்சோ சட்டத்தில் அவனை பிடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் வருது. தனிப்படை 4 தேடுது, பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கொண்டு வராங்க அவனை. அந்த காம மிருகத்தை கொண்டு வரார்கள். கொண்டு வந்த பிறகுதான் தெரியுது, வெளியே சொல்ல முடியாத குழந்தைகள் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அது இந்த நாய்க்கு அப்படிதான் சொல்லுவேன் நான். இவனுக்கு பெண் பிள்ளை இல்லைனாலும் இவன் சார்ந்தவர்களுக்கு பெண் பிள்ளை இல்லையா, மனைவி இல்லையா? எப்படியாப்பட்ட ஒரு வக்ர புத்தி என்சிசி மாஸ்டர். இதுக்கிடையில் இந்த விஷயம் மீடியாக்கள் பேசப்படுகிறது, மீடியாக்கள் பெரிதாக்கப்படுகிறது. அது சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், ஆசிரியை, தாளாளர், பிரின்சிபால், கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் கைது செய்யப்படுகிறார்கள், அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் உடந்து அதுல குழந்தை இது மாதிரி பண்ணியிருக்கிறான், அபியூஸ் பண்ணியிருக்கிறான். அந்த குழந்தை வயிற்று வலின்னு கேட்குது. வயிற்று வலிக்கு வந்த குழந்தைக்கு நாட்டு வைத்தியம் சொல்றா ஒரு டீச்சர். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அவனை பிடிச்சாச்சு என்சிசி மாஸ்டர். என்சிசி கேம்ப் நடத்திருக்குன்னு சென்னையில் உள்ள என்சிசி தலைமையிடத்திலிருந்து ஒரு அறிக்கை அனுப்புறாங்க. ஐயா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் என்சிசி அனுமதியே கொடுக்கல. அதை தவிர இது மாதிரி தனிநபர்கள் என்சிசி கேம்ப் நடத்துறன்னு யாராவது சொல்லி கேட்டா அப்படிலாம் ஒரு அனுமதி நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த சிவராமன் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போய் இவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பொழுது, ஒரு முன்னாள் சிஆர்பி வீரர், போய் நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், குழந்தைங்களை காட்டுக்குள்ளே கூட்டு போய் அவங்களுக்கு தைரியத்தை வளர்க்குறோம், அவங்க எதிர்காலத்தில் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக வருவாங்க, அது வருவாங்க, இது வருவாங்கன்னு பொய்ய சொல்லி இவன் இந்த மாதிரியான ஒரு பாலியல் கொடுமை பண்ணியிருக்கிறான். இந்த புறம்போக்கு இவங்க கிளீனாக அனுப்புகிறாங்க. கிடையாது, நாங்கள் கொடுக்கல, அப்படி இருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், யாரும் ஏமாறாதுங்கள். இதெல்லாம் இந்த என்சிசி கேம்ப் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது பள்ளியோட காசு கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் தலா இவ்வளோ ரூபாய் கட்டணும்னு, சாப்பிட்றதுக்கு, தங்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன், மலையேறும் பயிற்சி, ஸ்கேட்டிங்கு, என்னென்னவோ கன்றாவிலாம் ஒரு தொகை வாங்கியிருக்கிறாங்க. நீ என்னன்னா வாங்கி போய் தொலையா, நீ இது பண்ணு. அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுச்சு இப்போ ஒவ்வொரு குழந்தைய கதற ஆரம்பிக்குது, வருது, பேசுறாங்க, கேட்குறாங்க, இது பண்றாங்க. ஒரு பக்கம் கொல்கத்தாவில் ஒரு தீராத கனலா அங்க தெரிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு எம்எல், அவ்வளவு எம்எல், அதெல்லாம் அவ்வளவு இதெல்லாம் பேச எனக்கு விருப்பமே இல்லை, தயவு செய்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவான விஷயம். பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நாடு பொதுவாக நம்ம நாட்டு மீது ஒரு காலத்தில் இருந்த மதிப்பு என்ன தெரியுங்களா? இந்தியாவில் தெருவில் ஆகி போவாங்க, பாம்புகள் நிறைந்த நாடு அப்படின்னு. அப்படிதான் ஒரு பிம்பம் இருந்தது. இந்த இன்டர்நெட், இமெயில், சோசியல் மீடியாலாம் வராத காலகட்டங்களில் அந்த நாட்டில் இந்தியாவுக்கு போறியா, அங்க ரோட்ல எல்லாரும் உட்காந்து ஆகி போய்கிட்டே இருப்பானுங்க, பாம்புகள் நிறைந்த நாடு, எங்க பார்த்தாலும் பாம்பு போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் காலப்போக்கில் மாறியாச்சு. வல்லரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் ஒரு பெண்களுக்கு எதிரான இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கொடுமை, ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான ஒரு கொடுமை எங்கிருந்து வருது? கடுமையான ஒரு தண்டனை. போக்சோவே ஒரு கடுமையான ஒரு சட்டம் தாங்க. இந்த சட்டத்தில்
குற்றம் சாட்டப்பட்டவன் தான் நிரூபிக்கணும். அவன் தான் நான் நிரபராதின்னு சொல்லணும். அவன் தான் நிரூபிச்சு ஆகணும். இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் தெரியாத பலர் இதை வெளியே சொல்ல முடியாம அப்படியே விட்டுருவோம் போட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதனால்தான் இந்த பொறுக்கி காமகர்கள், ஐயகத்தினர்கள், சைக்கோ பயல்கள், சிவராமன் மாதிரியான சைக்கோ பயல்கள், கொல்கத்தாவில் எத்தனை சைக்கோன்னு தெரியல, இங்க எத்தனை சைக்கோ பயல்கள், இவர்கள் எல்லாம் உருவாவதற்கு இதுதான் காரணம். முழுக்க முழுக்க இதுதான் காரணம். இப்போ பிடிச்சி விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த சிவராமனை பிடித்து அவன் ஓடும் பொழுது இல்லது பாத்ரூமிலோ வழுக்கி விழுந்து ஒரு கால் உடைந்து போனது. அவன் இன்னும் நல்லா வழுக்கி விழுந்து இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே செயல்படாமல் போயிடும். ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்த்தேன். ஒரு பெண் அது மாதிரி தான் பண்ணிடுவான். அவனை கடத்திக்கிட்டு வந்துடுவா. கடத்திக்கிட்டு ஒரு பேட்டரியை கொண்டு அவனுடைய மர்ம உறுப்புல ஷாக் வச்சு அவனை குடும்பப்படுத்துவான். ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா அவளை பண்ணியிருப்பான். தூக்கின்னு வந்துடுவா. தூக்கின்னு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற பங்களாவில் கட்டி படம் பேர் உண்மையா கட்டி போட்டுட்டு ஒரு சின்ன பேட்டரி ரொம்ப அதிகமாக வச்சா போயிடும், உயிர் போயிடும். சரக்கு 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 சரக்குன்னு வச்சவனே கதறுவான். அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, உடனே சைல்டு ஹெல்ப் லைனுக்கு ஏன் நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? நிறைய பேர்கிட்ட தான் கேட்க. இன்னைக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த பெற்றோரே அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தையோட பெற்றோரே 1098 இந்த நம்பருக்கு தான் போன் பண்ணியிருக்காங்க. உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. காவல்துறை இந்த வழக்கு கையில் எடுத்தாச்சு. 4 தனிப்படைகள் தூக்கின்னு வந்தாச்சு. ஒரு காலை உடைச்சாச்சு. உடைச்சுக்கிட்டான் பாத்ரூம்ல விழுந்து. எப்படியோ ஒண்ணு. இந்த மிருகம், அந்த மிருகத்தை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இதற்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், மனக்குமுறலோடு தயங்கி இருக்கிறவங்கலாம் தயவு செய்து வெளியே வந்துருங்க. சொல்லுங்க. இந்த தேசத்தில் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற நம்ம மிக முக்கியமானவர்கள். பெண் உடல் ரீதியாக பலவீனமானவள், ஆனால் உள்ளம் ரீதியாக வலிமையானவள்ங்க. ஒரு மனைவி செத்து ஒரு தகப்பனால ஒரு குழந்தை கூட வளர்க்க முடியாது. ஒரு கணவன் செத்து ஒரு மனைவியால 10 குழந்தை கூட வளர்க்க முடியுங்க. இதோட இந்த பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமை நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்த வேண்டும். இயற்கையும் பிரபஞ்சமும் அதற்கு நிச்சயமாக அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.